வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் குஷ்பு இருக்காங்கல்ல, அவங்க தினமணிக்கு சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. அந்த நேர்காணல் தமிழக பாஜகக்குள்ள பெரிய புயலை கிளப்புனுச்சு. ஏன்னா அந்த நேர்காணலில் பாஜக தொண்டர்களால் விரும்பப்படக்கூடிய அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருந்தாங்க குஷ்பு. பாஜக தொண்டர்கள் 3வது நாளாக பதிலடி கொடுத்துருக்காங்க குஷ்புவுக்கு. கண்டினியூ ஆகும் போல ஒரு வாரத்துக்கு மேலே, ஏன்னா அவ்வளவு கோபமாக இருக்காங்க பாஜக தொண்டர்கள். ஏன்னா கட்சியை ஒரு மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டின அண்ணாமலைக்கு எதிராக பேசினதை தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திக்கு இருக்காங்க. குஷ்பு அப்படி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத 2 நாட்களாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கும் குஷ்பு என்ன பேசினாங்க அப்படின்னு அரைச்ச மாவையே அரைக்க விரும்பலைன்னா இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை குஷ்புவுடைய பேச்சுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அப்டேட் பண்ண போகிறேன். அண்ணாமலைக்கிட்ட இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நிதானமாக கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காரு. கமிட்டட் ஐடியாலஜிக்கல் மக்கள் கட்சியில் பயணிக்க வேண்டும், அப்போ தான் கட்சி வளரும், கட்சி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு. சித்தாந்த ரீதியாக கமிட்டடான மக்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் பயணிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அப்போது குஷ்பு அவர்கள் கமிட்டட் ஐடியாலஜிக்கல் பர்சன் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். குஷ்புவுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அரசியல் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கமிட்டட் ஐடியாலஜிக்கல் பர்சன் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை, என்னுடைய அப்சர்வேஷன் அப்படி தான் இருக்குது. ஏன்னா குஷ்பு 2010 திமுகவில் சேர்றாங்க, 2014 திமுகலேருந்து விலகி காங்கிரஸில் சேர்றாங்க, 2020 காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் சேர்றாங்க, 2020 பாஜகவில் பயணிக்கிறாங்க. அடுத்து தாவேகா பக்கம் தாவ போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா சில நியூஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா 2 முறை தாவேகாவில் சேருவது பற்றி குஷ்பு ஆலோசனை நடத்தியதாக சில நியூஸ் கார்டை பார்க்க முடியுது. அப்போது திமுகலேருந்து காங்கிரஸுக்கு தாவிருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு தாவிருக்காங்க. எதுக்காக இப்படி கட்சி மாறினாங்க அப்படிங்கிற டிபேட்டு தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். 2010 திமுகவில் சேர்றாங்களா குஷ்பு? 2011 பொதுத் தேர்தலில் குஷ்பு போட்டியிடுவதற்கு சீட்டு கொடுக்கல திமுக. சரி பரவாயில்ல, அடுத்த பொது தேர்தல் 2014 தேர்தலில் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்காங்க. 2014 பாராளுமன்ற தேர்தலையும் குஷ்புவுக்கு திமுக சீட்டு கொடுக்கல. தொடர்ச்சியாக 2 பொது தேர்தலையும் திமுக குஷ்புவுக்கு சீட்டு கொடுக்காதனால ஏமாற்றம் அடைந்து காங்கிரஸ் பக்கம் தாவுறாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன், என்னுடைய அப்சர்வேஷன் இப்படி தான் இருக்குது. 2 பொது தேர்தலையும் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக திமுகவை குவிட் பண்ணிவிட்டு காங்கிரஸ் பக்கம் தாவுறாங்க. 2014 நவம்பர் மாதம் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸும் குஷ்புவுக்கு சீட்டு கொடுக்கல. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் 2019 பாராளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் குஷ்புவுக்கு சீட்டு கொடுக்கல. அப்போ காங்கிரஸ்லையும் தொடர்ச்சியாக 2 பொது தேர்தலில் குஷ்புவுக்கு சீட்டு வழங்கப்படலை. அதில் ஏமாற்றம் அடைந்து சரி காங்கிரஸை குவிட் பண்ணிவிட்டு பாஜக பக்கம் போகலாம் அப்படின்னு பாஜகவுக்கு தாவுறாங்க. 2020 அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் பாஜகவில் தாவிட்டாங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தல், பாஜகவில் தாவுன முதல் சட்டப்பேரவை தேர்தலையே குஷ்புவுக்கு சீட்டு கொடுக்கப்படுது. 1000 விளக்கு தொகுதி நினைக்கிறேன், அந்த தொகுதியில் போட்டியிட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2024 பொது தேர்தலில், இந்த 2024 பொது தேர்தல் தான் அண்ணாமலை பிஜேபியுடைய தலைவராக இருந்தார். குஷ்புவுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை, சீட்டு கிடைக்கல. 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் சீட்டு கிடைக்கலனா குஷ்புவுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? தொடர்ச்சியாக 2 பொது தேர்தலில் சீட்டு கிடைக்கலனா கட்சி தாவிடுவாங்க, கட்சி மாறிடுவாங்க. அப்போது 2024 அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல, 2026 சீட்டு கிடைக்கலனா அவங்க தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். குஷ்பு அவர்களுடைய அரசியல் வரலாறு இப்படி இருக்கும்போது இவங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசுனது தான் நகைச்சுவை. அண்ணாமலை எப்படிப்பட்ட பர்சன்? அவருக்கு பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா அவர் கர்நாடக பாஜகவில் சேர்ந்திருப்பார். கர்நாடகாவில் அண்ணாமலையை தெரியாத நபர்களே கிடையாது, அவ்வளவு ஃபேமஸு. கர்நாடகாவில் பிஜேபியும் எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கர்நாடகா பிஜேபியில் சேர்ந்திருப்பார். ஆனால் அவர் அடிப்படையில் தமிழக பாஜகவை வளர்க்க நினைக்கிறாரு. அப்படி நினச்சதுனால தான் கர்நாடகா பாஜக பக்கம் போகாமல் தமிழக பாஜகவை தேர்ந்தெடுத்தார். ஒன்று, பதவி வேணும் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்பட்டிருந்தா திராவிட கட்சியோடு கூட்டணி அப்படிங்கிறத அண்ணாமலையும் வலியுறுத்தியிருப்பார். ஆனால் அண்ணாமலை திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டா, ஜெயிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, 2 பொது தேர்தல் 3 பொது தேர்தல் நம்ம தலைமையில் கூட்டணி அமைப்போம், நம்மளுடைய தலைமையை ஏற்று எந்த கட்சி வராங்களோ கூட்டணிக்கு அவங்கள அக்செப்ட் பண்ணிப்போம், 2-3 பொது தேர்தலில் இப்படி நம்ம இந்த டைரக்ஷனில் போனாதான் கட்சி வளரும் அப்படின்னு யோசித்தவர் அண்ணாமலை. தனக்கு பதவி வேணும் அப்படின்னு அவர் நினைக்கல, கட்சி வளரணும் அப்படின்னு அண்ணாமலையுடைய சிந்தனை கண்ணோட்டம் இப்படி. அதனால் குஷ்பு அவர்கள் அண்ணாமலையை பேசுகிறதுக்கெல்லாம் எந்த ஒரு
தகுதியும் இல்லை அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய பார்வையாக இருக்குது. பொதுவாக இந்த கட்சி தாவுறது அப்படிங்கிறது திராவிட கட்சிகளில் அதிகமாக பார்க்க முடியும். எலெக்ஷனில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு அந்த பக்கத்து போயிடுவாங்க. இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க, திமுகவிலே சேர்ந்துட்டாரு. திமுக தலைமை ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் உடைய பையனுக்கும் சீட்டு தரோம், சீட்டு கேரண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, அதிமுக அப்படிங்கிற கட்சியே திமுகவை எதிர்க்க தான் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அந்த அதிமுகவில் இத்தனை வருடங்கள் இருந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை சட்டை பாக்கெட்ல எப்போதும் வச்சுட்டு இப்போ ஓபிஎஸ் உடைய காரில் ஜெயலலிதாவுடைய படம் வந்து எடுக்கப்படுது. ஓபிஎஸ் சீட்டுக்காக எங்கே போயிட்டாரு, திமுகவுக்கு போயிட்டாரு. அதான் சொன்னேன், திராவிட கட்சிகளில் இது மாதிரி சீட்டுக்காக கட்சி மாறுறது அடிக்கடி நடக்கும். அப்போது இங்கே ஐடியாலஜியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சீட்டே பிரதானம். அப்படிப்பட்ட பர்சன்லாம் வர வேண்டாம். கமிட்டட் ஐடியாலஜிக்கல் மக்கள் கட்சியில் பயணிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு டைரக்டாக திராவிட கட்சிகள் மற்றும் குஷ்புவுக்கு அண்ணாமலை கொடுத்த அடி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பாராட்டிக்கிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.